ஜேபிஆர் அவர்களுடைய அவர் அமர்ந்திருக்கக்கூடிய இடத்திற்கு நான் போயிருக்கேன் அவரை பார்க்கறதுக்கு. வீட்டுக்கு இல்லை, அலுவலகத்துக்கு போனேன். அவர் பயன்படுத்துகிற அலுவலகத்திற்கு மேலே பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் எம்ஜிஆர் படம் இருக்கும், ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா கோபாலகிருஷ்ண படம் இருக்கும், இந்தியன் வங்கி சேர்மன் படம். இந்தியன் வங்கி சேர்மன் படத்தை நான் காட்டி இவர் படம் வச்சிருக்கீங்க, கரெக்டு, இந்தியன் வங்கி சேர்மன் படம் அவர் தாங்க எனக்கு இவர் கண்கண்ட தெய்வம், அந்த கண்கண்ட தெய்வம் உருவாக்கி கொடுத்ததை மேலே தூக்கி விட்டவர் இவர் தான் சொன்னார். எம்ஜிஆர் அவர்கள் முதல்வர் ஆனவுடன் தன்னோடு பயணித்தவர்களை கல்வித்துறையிலே மிகப்பெரிய ஜாம்பவான்களாக மாற்றினார். அதிலே முதன்மையானவர் திரு ஜேபிஆர் அவர். கல்லூரி, அதாவது இன்ஜினியரிங் கல்லூரி, அதெல்லாம் ரொம்ப சுலபமா அவங்களுக்கு உருவாக்கி கொடுத்த பெருமை அவருக்கு தான் சேரும். ஒரு சாதாரண ஒரு அம்பாசிடர் காரில் தான் திரு ஜேபிஆர் வந்து கொண்டிருந்தார். அவருக்கு கன்னியாகுமரியில் ஒரு துறைமுகமே உருவாக்கினார்னா பார்த்தீங்க அவருடைய வசதி எப்படி இருந்திருக்கும்னு சொல்லிட்டு. பாரதி ராஜா ஒரு படம் எடுத்தார், கடலோர கவிதைகள், அந்த இடத்துல ஒரு துறைமுகமே அவருக்கு சொந்தமா இருக்கு. இப்போ துறைமுகத்தை உருவாக்கக்கூடிய அளவுக்கு ஒரு செல்வந்தர் துறைமுகமே. ஆட்கள் பலம் எனக்கு தெரிஞ்சுங்க. தமிழ்நாடு அரசியல்ல அவரை மாதிரி ஒரு ஜாம்பவான், இப்ப நீங்க சொன்னதுக்கெல்லாம் பொருத்தமானவர், பெரிய மாவீரர். ரெண்டுல ஒண்ணு பார்த்தலான்னா நான் பார்த்த வகையில இந்த சென்னை மாவட்ட அரசியல்வாதிகள்ல அவர் தான் முதன்மையானவர். ஒரே ஒரு திராவிட முன்னேற்ற குழு எங்க பிறந்தாலும் அவரே இறங்கி வெட்டி கீழே தள்ளிட்டு போயிடுவார். ஒரு திராவிட முன்னேற்ற கழகம் சென்னை மாவட்டத்தில் பறக்க விட மாட்டாரு. அப்படி பார்த்தாவே ஒரு அச்சத்தோட எல்லாரும் இருப்பாங்க. அந்த மாதிரி தான் அவர் இருந்தாரு. திராவிட முன்னேற்ற கழகத்தை ரியல் ஒன் உறவுகளே, நடுநிலையோடு பொறுப்புடன் செய்திகளை வழங்கி பல லட்சக்கணக்கான மக்களின் நம்பிக்கையை பெற்ற நமது சேனல் வளர்ச்சிக்கு உங்கள் ஆதரவு தேவை. இந்த ஊடக பயணம் தொடர்ந்து வலுப்பெற திரையில் தெரியும் QR கோட் ஸ்கேன் செய்தோ அல்லது டிஸ்கிரிப்ஷனில் உள்ள வங்கி விவரங்கள் மூலம் உங்களால் முடிந்த அளவு சப்போர்ட் செய்யுங்கள். உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் நமது குரலை இன்னும் பல லட்சம் பேரிடம் கொண்டு செல்ல உதவும். ரியல் ஒன் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மளுடைய நேர்காணலுக்கு காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த திரு பொன் கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் நினைச்சிருக்காங்க. சார் வணக்கம். வணக்கம் சார். இப்போ எம்ஜிஆர் அவர்களுடைய காலகட்டத்தில் அவருக்கு பெரிய லெவலுக்கு பணம், உதவி, பதவிகள், இந்த மாதிரியான விஷயங்கள் கிடைச்சதுல பெரிய ஒரு நபர் ஜேபிஆர் அவர்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. அவருடைய பேரன் விஜய் அவர்களுடைய தாவேக்காவில் பயணிச்சுட்டு இருக்கதாகவும் ஒரு விஷயம் இருக்கு. உங்களுக்கும் அவருக்கும் உண்டான நட்பு எப்படி சார்? திரு ஜேபிஆர், திரு மதுசூதனன் இவர்களையெல்லாம் நான் நன்றாக அறிவேன். அந்த காலத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா சென்னை என்றாலே அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், புரட்சித் தலைவர் எம்ஜிஆருக்கு வேண்டியவர்கள் இந்த 2 பேர் தான். திரு ஜேபிஆர் அவர்களை திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கம் கட்சியிலிருந்து எம்ஜிஆர் நீக்கப்பட்டவுடன் மிகவும் அதன் மூலம் பாதிக்கப்பட்டவர் திரு ஜேபிஆர் அவர்கள் தான். எங்கள் பகுதி வேப்பேரி காவல் நிலையத்திற்கு உட்பட்டது. அந்த நேரத்திலே எங்கள் பகுதியில் அக்கீம் பாய் என்று ஒரு மிகப்பெரிய கோட்டீஸ்வரர், அவர் எல்லோருக்கும் பணம் கொடுப்பவர். அவர் யாருன்னு கேட்டிங்கன்னா, அக்கீம் பாய் ஆரூன் இருக்கார்ல எம்பி, இப்போ கூட அவங்க வேலைச்சேரியில் அவருடைய மகன் போட்டிடுறார் பார்த்தீங்களா, ஆரூனுடைய தாய் மாமா தான் அக்கீம் பாய். அசனுடைய தாத்தா அக்கீம் பாய் அவர் எங்க பகுதியை சேர்ந்தவர். அப்போ அக்கீம் பாய் வீடு தாக்கப்படுகிறது. அக்கீம் பாய் எப்படின்னா எம்ஜிஆருடைய நெருங்கிய நண்பர். அக்கீம் பாய் மிகப்பெரிய பணக்காரர்னா இன்னைக்கு லெவலுக்கு அதானி எந்த பணக்காரரோ அந்த அளவுக்கு பணக்காரராக இருந்தவர். இன்னைக்கு அப்படிப்பட்ட நிலையில் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. அக்கீம் பாய் குடும்பம் ஓரளவுக்கு இருக்கு, பங்களாலாம் இருந்ததுங்க, அரண்மனைலாம் இருந்தது அவங்களுக்கு. அவர் வீடு தாக்கப்பட்டது. காரணம், அவர் எம்ஜிஆருக்கு நண்பராகவும் அதிமுகவில் இணைந்து விட்ட காரணத்தினால் திராவிட முன்னேற்ற கழக 76 ஆட்சிக்கு முன்னால் 73, 74 தாக்கப்பட்ட போது மாணிக்கம் செட்டி தெரு என்று ஒரு இடம் இருக்கிறது. அங்கே ஒரு பொதுக்கூட்டம் நடத்தப்பட்ட இடத்தில் ஜேபிஆர் பேசிய நேரத்தில் அன்று இரவு ஜேபிஆரும் ஸ்ரீராமுலு என்று ஜேபிஆர் இருந்த இருவரும் கைது செய்யப்பட்டார்கள். ஜீவன் வெப்பேரியிலே அவர்கள் காவல் நிலையத்திலே கொண்டு போய் வைத்திருந்த போது, நான் காங்கிரஸ்காரனாக இருந்தாலும் அன்றைக்கு
நாங்கள் ஈவிகே சம்பத்தோடு ரொம்ப நெருக்கமாக இருந்த காரணத்தினாலும் திரு எம்ஜிஆர் அவர்கள் ஈவிகே சம்பத்தோடு நெருக்கமாக இருந்த காரணத்தினாலும் நான் அவர்களை எடுப்பதற்காக ஸ்ரீராமுலு என்ற தம்பியை எடுப்பதற்காக நான் சென்றிருந்தேன். அப்பொழுது வெளியே எடுக்க முடியவில்லை. திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அழுத்தம் காரணமாக இது இருந்தது. அப்படி இருந்து மெல்ல மெல்ல வளர்ந்தார். அந்த நேரத்தில் ஒரு சாதாரண ஒரு அம்பாசிடர் காரில் தான் திரு ஜேபிஆர் வந்து கொண்டிருந்தார். பெரிய அளவிலெல்லாம் அவருக்கு வசதிகள்லாம் இல்லை. ஆனால் அதே நேரத்தில் நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் எம்ஜிஆர் அவர்கள் முதல்வர் ஆனவுடன் தன்னோடு பயணித்தவர்களை கல்வித்துறையிலே மிகப்பெரிய ஜாம்பவான்களாக மாற்றினார். அதிலே முதன்மையானவர் திரு ஜேபிஆர் அவர்கள். கல்லூரி, அதாவது இன்ஜினியரிங் கல்லூரி, அதெல்லாம் ரொம்ப சுலபமாக அவங்களுக்கு உருவாக்கி கொடுத்த பெருமை அவருக்கு தான் சேரும். திரு ஜேபிஆர் அவர்களுடைய அவர் அமர்ந்திருக்கக்கூடிய இடத்திற்கு நான் போயிருக்கேன் அவரை பார்க்கறதுக்கு. வீட்டுக்கா? வீட்டுக்கு இல்லை, அலுவலகத்துக்கு போனேன். அமர்ந்திருக்கக்கூடிய அவருடைய அலுவலகம், அவர் பயன்படுத்துகிற அலுவலகத்திற்கு மேலே பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் எம்ஜிஆர் படம் இருக்கும், ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா கோபாலகிருஷ்ண படம் இருக்கும், இந்தியன் வங்கி சேர்மன் படம். இந்தியன் வங்கி சேர்மன் படத்தை நான் காட்டி இவர் படம் வச்சுருக்கீங்க, கரெக்டு, இந்தியன் வங்கி சேர்மன் படம் அவர் தாங்க எனக்கு இவர் கண்கண்ட தெய்வம், அந்த கண்கண்ட தெய்வம் உருவாக்கி கொடுத்ததை மேலே தூக்கி விட்டவர் இவர் தான் சொன்னார். ஜேபிஆரினுடைய லோன் கொடுத்து என்னை வளர்த்து விட்டார். விஐடின்னு விஸ்வநாதன் இருக்கார்ல வேலூரில், அவர் எம்ஜிஆரால் உருவாக்கப்பட்டவர். கல்வி கூடங்கள் நம்ம இவருங்க இப்போ கூட பிஜேபி கூட கூட்டணி வச்சிருக்காரு, சுந்தர் சி நிற்கிறார் அந்த பார்ட்டி, ஏசி சண்முகம். இவங்கெல்லாம் இன்னைக்கு அளவிட முடியாத கட்டிடங்கள், அளவிட முடியாத சொத்துக்கள், அளவிட முடியாத பணங்கள், இதெல்லாம் இருக்குன்னா காரணம் அதுக்கு எம்ஜிஆரும். அந்த கல்லூரிகள் வளர்ந்து மிகப்பெரிய அளவில் இன்னைக்கு ஆதிக்கம் செலுத்துவதற்கு லோன் கொடுத்து உதவியவர். இன்னைக்கு இன்ஜினியரிங் காலேஜ், மருத்துவ காலேஜ் நிறைய இருக்குன்னா முதல் காரணம் எம்ஜிஆர், இரண்டாவது காரணம் இந்திய வங்கிகளுடைய தலைவராக இருந்த திரு கோபாலகிருஷ்ணன் அவர்கள் என்பதை நாம் ஆணித்தரமாக சொல்லுவோம். அந்த வகையில் திரு ஜேபிஆர் அவர்கள் தன்னை வளப்படுத்தி கொண்டார். ஓகே சார், இப்போ இதில் ஒரு கேள்வி. ஓ, ஜேபிஆர் அவர்களை பொறுத்த வரைக்கும் பணம் இந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் ஆட்கள் பலமும் எதா இருந்தாலுமே எடுத்து தொட்டுட்டு வாடா அப்படின்னு சொன்னால் முடிச்சுட்டு வர்ற மாதிரியான ஒரு ஆட்களும் அவங்க கூட இருக்கக்கூடிய அளவுக்கு ஒரு ஆள் பலமும் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களும் சொல்லப்படுது இல்லை? கொஞ்சம் ஆட்களை அவரை கூட வைத்திருந்தார் எனக்கு தெரியாது. அவர் நம்முடைய மீனவ சமுதாயத்தை சேர்ந்தவர். அவருக்கு கன்னியாகுமரியில் ஒரு துறைமுகமே உருவாக்கினார்னா பார்த்தீங்க அவருடைய வசதி எப்படி இருந்திருக்குன்னு சொல்லிட்டு. பாரதி ராஜா ஒரு படம் எடுத்தார், கடலோர கவிதைகள். அந்த இடத்துல ஒரு துறைமுகமே அவருக்கு சொந்தமாக இருக்கு. இப்போ ஒரு துறைமுகமே கன்னியாகுமரி கடற்கரையில் அவருக்கு ஒரு துறைமுகமே இருக்குன்னா அவர் எவ்வளோ பெரிய செல்வந்தராக மாறியிருப்பார். அதற்கு காரணமாக வித்திட்டவர் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் என்று சொன்னால் அதற்கு நாம் சிறிதும் தயக்கமில்லாமல் கூற முடியும். துறைமுகத்தை உருவாக்கக்கூடிய அளவுக்கு ஒரு செல்வந்தர். துறைமுகமே இந்த கடலோர கவிதைகள் எடுத்த இடத்துல இன்றைக்கி ஒரு துறைமுகம் இருக்குது. நீங்கள் எப்பாவது போய் பாருங்கள். அதுக்கு பேர் இங்கே இருக்கிறது முட்டுக்காடு, அதுக்கு என்னவோ ஒரு பேர் இருக்குது. அந்த இடம் தான் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா அப்படி ஒரு துறைமுகமே உருவாக்கி வச்சிருந்தார். நிறைய கொஞ்சம் தர்மம்லாம் கூட பண்ணார். தான் வளர்ந்ததுக்கப்புறம் கொஞ்சம் தர்மங்கள் பண்ணார். திரு கோபாலகிருஷ்ணன் அவர்கள் ஒரு ஃபோன் பண்ணி சொன்னாக்கா அவங்களுக்கு இலவசமாக படிப்பதற்குண்டான வசதிகள்லாம் செய்து கொடுத்த வரலாறுலாம் நான் கண்கூடாவே பார்த்துருக்கேன். அந்த ஆட்கள் பலம் எனக்கு தெரிஞ்சுங்க. தமிழ்நாடு அரசியலில் திரு ஆதி சீதாபதி மாதிரி ஆட்கள் பலம் வைத்து நீங்கள் சொன்னீங்க பாருங்க, இப்போ முடிச்சிட்டு வான்னு, அதெல்லாம் ஆதி சீதாபதி அவர் தான் சென்னை மாவட்ட திராவிட முன்னேற்ற கழக செயலாளர். அவரை மாதிரி ஒரு ஜாம்பவான் இப்போ நீங்கள் சொன்னதுக்கெல்லாம் பொருத்தமானவர் ஜேபிஆர் கிடையாது, ஆதி சீதாபதி தான் பொருத்தமானவர். இத்தனைக்கு அவர் முதலியார் கம்யூனிட்டியை சேர்ந்தவர். ஆமாம், ஆதி சீதாபதி முதலியார் கம்யூனிட்டிஸ். ஆனால் பெரிய மாவீரன், கலைஞரனுடைய வலது இடது ரெண்டு கரமும் அவர் தான். இப்போ இறந்துட்டாரா? இல்லை, அவர் இல்லை. நானும் அவரை ஒரே தெருவில் தான் இருக்கிறோம், இப்போவும் இருக்கிறோம். அவருடைய மகன் இருக்கார். ஆனால் ஒன்றுங்க, இவ்வளோ பெரிய வசதிகள் இருந்து இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தில் அவங்க அப்பா வாங்கி கொடுத்தா அதே வீட்டில் தான் இன்றைக்கும் அவருடைய பையனும் இருக்கான். அதை தாண்டி ஒரு சொத்து சம்பாதிக்கல அவர், அது அப்படியே வளர்ந்துட்டார் அவர். ஆதி சீதாபதி அப்படிங்கிறவர் கலைஞருக்கு எந்த மாதிரியான ஒரு நபர்? சென்னை மாவட்ட செயலாளராக இருந்தார்.
அதுக்கப்புறம் பருதி இளம்பழுதின்னு ஒருத்தர் இருந்தார். அவர் மாவட்ட செயலாளராக இருந்ததுக்கப்புறம் நாராயணன் ஒருத்தர் மாவட்ட செயலாளராக இருந்தபோது இவர் இணை செயலாளராக இருந்தார். அதுக்கப்புறம் இவர் மாவட்ட செயலாளரானவுடனே திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய சென்னை மாவட்டமே களமே நிலவரமே மாறிப்போச்சு. 14 இடங்களும் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கோட்டையாக ஆர்டி சீதாபதி மாற்றிட்டார். அந்த நேரத்தில் தேர்தலில் ஆர்கே நகரில் ஆர்டி சீதாபதி போட்டிடுறார். அவர் மட்டும் தோற்று போயிட்டார். 13 இடங்களில் திமுக ஜெயிச்சிடுச்சு. ஜெயிச்ச உடனே என்ன பண்ணார், கலைஞர் ஒரு அறிக்கை விடுறார். என் தம்பி ஆர்டி சீதாபதி மெழுகுவத்தி மாதிரி இருந்து கரைந்து 13 இடங்களை வெற்றி பெற்றுவிட்டு அவர் கரைந்தே போனார்னு ஒரு அழகான வரியில் ஒரு கவிதையெல்லாம் அடித்த ஒரு வரலாறாக இருக்குது. அதே மாதிரி திரு ஜேபிஆர் அவர்களுக்கு எம்ஜிஆர் ரொம்ப பிடிக்கும். எம்ஜிஆருக்கு ரொம்ப பிடிச்சவர் ஜேபிஆர். கடைசி காலத்தில் பார்த்தீங்கன்னா குடிநீர் வாரியத்தினுடைய தலைவராலாம் இருந்தார். அவர் அமைச்சராக்கலை. ஆனால் அம்மையார் தான் மதுசூதன் கூட அமைச்சராக்கினாங்க, எம்ஜிஆர் ஆக்கலை. சென்னை மாவட்ட அதிமுக செயலாளராக ஜேபிஆரும் இருந்தார், மதுசூதனனும் இருந்தார். 2 பேருமே நல்ல மனிதர்கள் தான். ஜேபிஆர் நல்ல, ஆர்டி சீதாபதி கூட நல்ல மனுஷன், ரொம்ப அன்பானவர், பண்பானவர் தான். ஆனால் அரசியல் என்று வருகின்ற நேரத்தில் 2ல் 1 பார்த்தலான்னா நான் பார்த்த வகையில் இந்த சென்னை மாவட்ட அரசியல்வாதிகளில் அவர் தான் முதன்மையானவர். அந்த வகையில் திரு ஜேபிஆரும் அவருக்கு இணையாக தான் வந்தார் என்று சொல்ல முடியும். அவர் அளவுக்கு வரவில்லை. அடுத்ததாக மதுசூதனன் இருந்தார் என்று சொல்லலாம். எங்க கட்சியிலேயே ஒருத்தர் இருந்தார், ராமதாஸின் பேர் அவருக்கு. காங்கிரஸ் கட்சியினுடைய சென்னை மாவட்ட செயலாளர். அவர் சென்னை மாவட்டத்துக்கு காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவராக இருந்தார். ஓல் சென்னை மாவட்டத்துக்கும் ஒரே ஒரு திராவிட முன்னேற்ற குழு எங்கே பிறந்தாலும் அவரே இறங்கி வெட்டி கீழே தள்ளிட்டு போயிடுவார். திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்தவங்க அன்றைக்கி காங்கிரஸ் ஆட்சி இருந்த நேரம் ஒரு திராவிட முன்னேற்ற கழகம் சென்னை மாவட்டத்தில் பறக்க விட மாட்டார். ராமதாஸின் பேர். அவங்க மக கூட இப்போ இருக்காங்க, கமலான்னு காங்கிரஸில் இருக்காங்க. அவர் ஆர்டி சீதாபதிக்கு இணையானவர் எங்கள் பார்ட்டியில் இருந்தவர். ஆர்டி சீதாபதியை விட அவர் 99 சீதாபதினா 100 தான் எங்க ராமதாஸ். ஓகே, உங்களால நீங்க விட்டு கொடுப்பீங்களா? எங்கால விட்டு கொடுக்கறது இல்லைங்க, இருந்ததை சொல்றேன். ராமதாஸின் பேர் அவருக்கு. இன்னைக்கு அவருக்கு 2 மக தான். அந்த 2 மகளை எனக்கு நல்லா தெரிஞ்சவங்க. பயங்கரமான தைரியசாலி. ஒரு கொடி கம்பம் எங்கேயாவது பறந்ததுன்னா அந்த வட்டத்தலைவர் ஒரே விடுவார், காங்கிரஸ் கட்சி வட்டத்தலைவரை. எப்படிலாம் இங்கே காங்கிரஸ் கொடி நடக்கும். அவர் வன்னியர். அவர் ராமதாஸ் வன்னியர். இப்போ பாட்டாளி மக்கள் கட்சி தலைவர் வன்னியர், அந்த வன்னியர் தான். ஆனால் இவர் பேர் அவர் ராமதாஸ். இவர் வண்ணாரப்பேட்டையில் வாழ்ந்தவர். அவர் தைலாபுரம். இவர் வண்ணாரப்பேட்டைக்காரு. மிக போல்டான ஆள். சென்னை ஒன்றுபட்ட மாவட்டத்துக்கு தலைவராக இருந்தவர். காமராஜர் இருக்கும்போது இருந்தார். காமராஜர்கிட்ட வரும்போது கூட அப்படி தான் நிற்பார் அவர். காமராஜரே கூட வங்க ராமதாஸ் உட்காருங்கன்னு. அப்படிலாம் யாரும் இல்லை. மூப்பனாரெலாம் தஞ்சாவூரில் வந்து என்ன பண்ணுறாரு, எப்போ வந்தீங்க, எப்போ ஊருக்கு கிளம்புறீங்கன்னு கேட்பாரு. ஆனால் ராமதாஸ் கிட்ட அப்படிலாம் பேச முடியாது. ஒரு வீரன், மாவீரன், 100% வீரன். ஓகே, எங்க கட்சிக்கு தலைவராக இருந்திருக்காங்கன்னு சொல்லவர். ஓகே, சரி. இப்போ இந்த ஆதி சீதாராமன் ஆட்கள் பலத்துல ரொம்ப வலிமையான ஒரு நபர், கலைஞருக்கு லெஃப்ட் ரைட்டு அப்படிங்கிற மாதிரி, அதுக்கு ஏதாவது உதாரணமா ஏதாவது சம்பவம் சொல்ல முடியுமா? அதாவதுங்க, பல இடங்கள்ல அதிமுக தலையெடுக்காம அவர் பார்த்துக்கிட்டார். நான் இப்போ அக்கீம் பாயின்னு சொன்னேன்ல, அவரெல்லாம் கொஞ்சம் அடக்கி வாசித்தாங்கன்னா அது ஆதி சீதாபதி மேலே இருக்கக்கூடிய ஒரு அச்சமும் காரணம் என்று என்னால் புரிந்து கொள்ள முடியும். காரணம், ஆர்டி சீதாபதி அப்படி பார்த்தாவே ஒரு அச்சத்தோடு எல்லாரும் இருப்பாங்க. அந்த மாதிரி தான் அவர் இருந்தார். திராவிட முன்னேற்ற கழகத்தை சென்னையிலே மிகப்பெரிய கோட்டையாக மாற்றிய வரலாறு அதுவே உதாரணமாக எடுத்துக்கொண்டு தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய மாவட்ட செயலாளர்கள் ஆர்டி சீதாபதியை பின்பற்றி வந்தார்கள். அதே போன்று ஜேபிஆர் மதுசூதனை பின்பற்றி தமிழகம் முழுவதும் அதிமுக வந்தது என்பது சொல்லலாம். அதே போன்று எங்கள் இயக்கத்தின் ராமதாஸை பின்பற்றி அந்த காலகட்டத்தில் இருந்த மாவட்ட தலைவர்கள் அப்படி இருந்தார்கள் என்பதும் வரலாற்று உண்மை. காங்கிரஸும் அப்படித்தான் இருந்தார்கள். இந்த 3 இயக்கங்களும் மிகப்பெரிய ஆளுமைகளை சென்னையிலும் மற்ற மாவட்டங்களிலும் வைத்திருந்த வரலாறு உண்டு. ஆகவே ஆர்டி சீதாபதி போன்றவர்கள், ராமதாஸ் போன்றவர்கள், ஜேபிஆர் போன்றவர்கள், மதுசூதனன் போன்றவர்கள் அந்த கட்சியினுடைய அடையாளங்களாகவே வாழ்ந்துவிட்டு மறைந்து விட்டார்கள். பல விஷயங்கள் பேசியிருக்கோம். நேரத்துக்கு ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ சார். உங்கள் பிசினஸ் இன்னும் அதிக மக்களை சென்றடைய வேண்டுமா? இன்றைய டிஜிட்டல் உலகில் சரியான ப்ரமோஷன் தான் வெற்றியின் முதல் படி. தமிழகம் முழுவதும்
பல லட்சக்கணக்கான பார்வையாளர்களை தினமும் சென்றடையும் ரியல் ஒன் யூடியூப் சேனல்களில் உங்கள் பிசினஸ் இனி எல்லோரும் அறியட்டும். குறைந்த செலவில் அதிக ரீச். உங்கள் பிராண்டுக்கு நம்பிக்கையும் வளர்ச்சியும் சேர்க்க இன்றே எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். 9280087164